ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் தான் உங்கள் லவ்லி பேபிமா. சின்ன வயசில் தையலுக்கு போம்பாங்க. நான் தையலுக்கு போக மாட்டேன்பேன். இருந்தாலும் தையலுக்கு போய் தையல் கற்றுக்கிட்டேன். அந்த தையல் கற்றுக்கிட்டது எவ்வளோ ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்குது தெரியுமா? நம்மளை நம்பி யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளை நம்பி நம்மளே வாழ்ந்துக்கலாம். நம்ம தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யலாம். நம்ம செலவை நம்ம பார்த்துக்கலாம். யார் கை விட்டு போனாலும் சரி, யார் கையும் எதிர்பார்க்காம நம்ம வாழலாம். பெண்கள் அனைவரும் கண்டிப்பாக தையல் கற்றுக்கிட்டே ஆகணும். கற்றுக்கிறது எவ்வளோ ஒரு நல்லதுன்னு ஒவ்வொரு காலகட்டம் வரும்போது நம்மளுக்கு அது புரியும். தையலில் எவ்வளோ காசு வரப்போகுது, என்ன சம்பாரத்தின வரப்போகுதுன்னு சாதாரணமாக நினைக்காதீங்க. நல்லா உட்காந்து தைக்க ஆரம்பித்தோம்னா ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிற அளவுக்கு தைக்கலாம். நம்மளால் கடை போட்டு தைச்சோம்னா சூப்பராக பிக்கப் ஆகிடும். வீட்டிலே தைச்சோம்னா சுமாராக தான் ஓடும். இருந்தாலும் போதுமான அளவு வரும். நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு தேவையான அளவை செலவுக்கு சம்பாரிச்சிடலாம். 100 ரூபா இடத்துல 150 ரூபா வாங்குறாங்க, 200 ரூபா வாங்குறாங்கன்னா நம்ம கொஞ்சம் கம்மியாக வாங்க வேண்டியதுதான். 90 ரூபா வாங்கினோம்னா 10 ரூபா கம்மி தானேன்னு சொல்லி நம்மள்ட்ட தான் வருவாங்க தவிர 10 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குன்னு யார்ட்டையும் போக மாட்டாங்க. அதேமாதிரி நல்லாவும் தைக்கணும். கம்மியாகவும் வாங்கிட்டு நல்லாவும் தைச்சோம்னா நம்மள்ட்டே வரும். எப்படியும் 10,000, 12,000, 15,000 வரைக்கும் சம்பாரிச்சலாம். நல்லா உட்காந்து அதிலே ரிஸ்க் எடுத்து தைச்சோம்னா. எந்த காலத்துலேயும் அந்த கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒத்துக்கொள் சொல்லி வச்சுருக்காங்க. அது கண்டிப்பாக உதவும். எந்த காலத்துலேயும் தையலுக்கு வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த சீசன் தான் அந்த சீசன் தான் இல்லை, தையலுக்கு எல்லா சீசன்லேயும் ஓடும். அதனால் கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க சும்மா இருக்கும்போது இந்த ஃபோன் நோண்டிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்காமல் இலவச பயிற்சி முகாம் நிறைய இடத்துல நடக்குது. கவர்மெண்ட்டு நடத்துகிறாங்க. அதே மாதிரி யூடியூப்லேயே இலவசமாக நிறைய பேர் நல்லா தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க. யூடியூப்லேயே பார்த்து கற்றுக்குங்க. இல்லைனா இலவச பயிற்சி முகாம் போட்டிருக்காங்க, எல்லா இடத்துலையும் கற்றுக் கொடுக்குறாங்க. இல்லை அப்படி இல்லைன்னா காசு கொடுத்தே போய் கற்றுக்கிறதா இருந்தாலும் கற்றுக்கலாம். அதனால் கண்டிப்பாக கற்றுக்குங்க. வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, நம்மளுக்கே தைச்சிக்கிட்டாலே அது மிகப்பெரிய ஒரு செலவு கம்மியாக இருக்கும். ஏன்னா வெளியிலலாம் போய் தையல் கூலி கொடுத்து கட்டுப்படி ஆக மாட்டுது நிறையா வீட்டில். அந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டிலலாம் வச்சிங்களேன், தையக்கூலி கொடுத்தே நம்மளால் ஒரு அமௌண்ட்டு அதுக்குன்னு ரெடி பண்ணுறதா இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச டிசைன், நம்மளுக்கு பிடிச்ச கலரு, நம்மளுக்கு பிடிச்ச மாடலை ஈஸியாக தைக்கலாம். எல்லாமே யூடியூப்பில் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறனால எல்லாத்தையும் ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் தயவு செய்து தையல் கற்றுக்குங்க. தையல் கற்றுக்கிறது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். எனக்கு எவ்வளோ உதவியாக இருக்குன்னு எனக்கு இப்போ தாங்க தெரியும். நான் யாரையும் நம்பி வாழக்கூடாது, நம்மளை நம்பி நம்மளே வாழ்கிறதுக்கு இந்த ஒரு தையல் மிஷின் தாங்க. யார் இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, இது ஒன்று நம்மளுக்கு பக்க உதவியாக இருக்கும், கூடவே இருக்கும். சோகமாக இருந்தாலும் தையலில் போய் உட்காந்தா மனசு ஆறுதலாக